ஹலோ மக்களே, தூதுவளை ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, புளி, ஜீரகம், ஒரு வரமிளகாய், மிளகு, தூதுவளை, கருவேப்பிலை, ஒரு வாணலில் ஒரு இலுப்பச்சட்டியில் பெருங்காயம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அது வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதிக்கட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாமா? மிளகாய்த்தூள், மிளகு, துவரம்பருப்பு, புளி. இப்போ வதக்கின தூதுவளையை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொருளோடு சேர்த்து இதை ரசத்தில் சேர்த்துக்கலாம். ரசம் கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் தூதுவளை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ரசம் கொதிச்சிடுச்சு. கொதி வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. சிம்பிள் ரெசிபி தான். இது பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் பண்ணிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தூதுவளை ரசத்தை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இப்போ நம்ம ரைஸில் ரசம் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ஹலோ மக்களே, சூப்பராக இருக்குது இந்த ரசம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.